தமிழ் வகுப்பறையிலிருந்து எங்களது வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க இருப்பது தமிழ் மொழி தகுதி தேர்விற்கான டெஸ்ட் சீரிஸ். இந்த தொடருள்ள இது 3வது பதிவு. இதுக்கு முன்னாடி 2 பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பிளே லிஸ்டாவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். வாரம் 3லிருந்து 5 பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ச்சியை பார்க்க விரும்புறவங்க பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஒரு பதிவையும் பார்க்கலாம். இத பதிவியே டெஸ்ட் அட்டன் பண்ண விரும்புறீங்கன்னா அப்பாதான் இதை அப்படியே மியூட்ல போட்டுட்டு நீங்க டெஸ்ட்டை கூட அட்டன் பண்ணலாம். ஆன்சர் கீ ஓபன் ஆகும்போது உங்களுடைய ஆன்சரை அதுல செக் பண்ணிக்கலாம். ஏபு சொற்கள் ரைட்டுங்களா? இப்ப இந்த பதிவுக்குள்ளார போகலாம். முதல் கேள்வி, அப்பாதான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர்வீர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இதில் பயின்று வரும் ஏபு சொற்கள். எதுகை மோனை ஏபு. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை என்பது 2வது எழுத்து ஒன்றி வருவது, இயபு என்பது இறுதி எழுத்து அல்லது இறுதி சீர், இறுதி வார்த்தை ஒன்றி வருவது. இதுல அப்பாதான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இப்ப கேட்டிருக்கிறது இயபு, அதனால இறுதி சீர் எடுத்துக்குவோம். வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இங்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அப்பா ஆருயிர், அப்பா அன்பு சொல், வேண்டுதல் வேண்டும், வேண்டும் வேண்டும். இந்த லாஸ்ட்ல இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வேண்டும் வேண்டும். ஆக இறுதி சீர் ஒன்றி வருவது இயல்பு தொடையாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறானவை. கம்பர் பிறந்த ஊர் திருவாத ஊர், ஆழி என்பது மோதிரம், கம்பர் காலம் 12ஆம் நூற்றாண்டு, வேந்தர் மன்னர். இதுல எது தவறானதுன்னு கேட்கிறாங்க. சோ கம்பர் பிறந்த ஊர் திருவாத ஊர், இதுதான் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கரெக்டான விடையா இருக்கும். ஏன்னா இதுதான் தவறான விஷயம். கம்பர் பிறந்த ஊர் திருவாத ஊர் இல்ல. ஆழி என்பது மோதிரத்தை தான் குறிக்கும். எனக்கு கணையாழின்னு சொல்றேன் இல்லைங்களா, அதுல மோதிரம் தான் அது. ஆழி என்பது மோதிரம். சோ கம்பர் காலம் 12ஆம் நூற்றாண்டு தான், இது கரெக்ட். 12ஆம் நூற்றாண்டு. வேந்தர் என்பது மன்னரை தான் குறிக்கும். இங்க தவறான விஷயம்னு பாத்தீங்கன்னா கம்பர் பிறந்த ஊர் திருவாத ஊர். என்ன ஊர் பார்த்துடலாம் வாங்க. கம்பர் பிறந்த ஊர்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல குத்தாலம் வட்டத்துல திருவழுந்தூர் என்று அழைக்கப்படும் தேரழுந்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் இயற்றி தலைப்பிட்ட நூலுக்கு ராமாவதாரம் என்று முதலில் பெயரிட்டார். இவர் இட்ட பெயர் கம்பராமாயணத்துக்கு ராமாவதாரம் தான். ஆனா பிற்காலத்தில் கம்பராமாயணம் அவருடைய பெயர்ல ராமாயணம் என அழைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர். ஆப்ஷன்ல ராபி சேதுப்பிள்ளை, மு வரதராசனார், திருவிக அண்ணா. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர். ஆப்ஷன்ல ராபி சேதுப்பிள்ளை, மூவா, திருவிக, அறிஞர் அண்ணா. யாருன்னு பார்த்தோம். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். சோ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் ராபி சேதுப்பிள்ளை. சோ வீரமாமுனிவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி கேட்டிருக்கிறாங்க. இவர் இயற்றிய நூல்கள் தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல மாலை, அன்னை அழுங்கல் அந்தாதி, கித்தேரியம்மாள் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களையும் சதுரகராதி எனப்படும் அகராதியையும் எழுதியுள்ளார். ரைட்டுங்களா? இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சதுரகராதி. இந்த 3மே திரும்ப திரும்ப கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க. அவருடைய இயற்பெயரும் கேட்டிருக்கிறாங்க, கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. ஓகே, சோ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ எனும் வரி இடம்பெற்றுள்ள கவிதை. நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ என வரி இடம்பெற்றுள்ள கவிதை. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பழமொழி 400, திரிகடுகம், ஏர்முனை பொங்கல் வழிபாடு. சோ நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ எனும் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வழிபாடு. பொங்கல் வழிபாடு எனும் தலைப்பில் கவிதை நூலில் கதிரவனின் சிறப்புகளை அழகாக கவிதையாக வடித்துள்ளார். யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ந. பிச்சமூர்த்தி. இவருடைய கவிதை நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ. இந்த வரி இடம்பெற்றுள்ள கவிதை பொங்கல் வழிபாடு என்ற தலைப்புல அவருடைய கவிதை நூல்ல இடம்பெற்றது. ரைட்டுங்களா? கதிரவனின் சிறப்புகளை அழகான கவிதையாக வடித்துள்ளார். நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவும் உண்டோ, நீருண்டோ என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ, கதிரவா கனிந்து வருவாய்.
உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. உழைப்பின்றி உயர்வில்லை. உயர்ந்தோரை உலகம் மதிக்கும். உயர்வே மதிப்பு தரும். உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்க உழைப்பின்றி உயர்வில்லை. இது உதவுல வராது, இது உழைப்பை குறிக்கிறது. அதனால இது இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சரா இருக்காது. உயர்ந்தோரை உலகம் மதிக்கும், இதுலயும் உதவி வரல. ஸோ இதுவும் தவறான விஷயம். உயர்வே மதிப்பு தரும், இது வந்து உயர்வை குறிக்கிறது. ஸோ உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர், அனைமா இதுதான் கரெக்டா இருக்கும். வாங்க பார்க்கலாம். உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடர்னு பாத்தீங்கன்னா உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். அடுத்த கேள்வி, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யாருடைய கூற்று? ஆப்ஷன்ல பாரதியார், கனக சுப்புரத்தினம், கவிமணி, பிச்சமூர்த்தி. பாரதியார் கொடுத்திருக்கிறாங்க, கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொடுத்திருக்கிறாங்க. பாரதிதாசனுக்கு உரியது கனக சுப்புரத்தினம், கவிமணி, பிச்சமூர்த்தி. சோ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யாருடைய கூற்று? சோ இயற்பெயரை கொடுத்திருக்கிறாங்க, பாரதிதாசனுடைய இயற்பெயரை கொடுத்து அவரு கவிதையில ஒரு வரியை எடுத்து கொடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்ற அந்த வரியை எடுத்து கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இங்க இயற்பெயர் மட்டும்தான் இருக்குது. பாரதிதாசன் போட்டிருந்தா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக இயற்பெயர் கொடுத்துருக்குறாங்க. ரைட்? ஸோ பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பிறந்தவர். அவரு பாவலர் ஆவார். அவரு பாவேந்தர் இவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர். அது இல்லாம புரட்சி கவிஞர்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. ஸோ புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று பரவலாக அழைக்கப்படுவார். இவர் நடத்திய இதழின் பெயரை சுட்டுக அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க. இவர் ஒரு திங்கள் இதழை நடத்தி வந்தாரு. அதன் பெயர் வந்து குயில். ரைட்? குயில் என்னும் கவிதை வடிவில் ஒரு திங்கள் இதழை நடத்தி வந்தார். இவருடைய சிறப்பான நூல்கள்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரான நூல்கள்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இசையமுது, தமிழச்சியின் கத்தி, பெண்கள் விடுதலை. இதுல கிட்டத்தட்ட பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இசையமுது, தமிழச்சியின் கத்தி, மேக்சிமம் இதுல இருக்கிற எல்லா நூல்களுமே சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க, பரவலா கேட்டிருக்கிறாங்க. பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இசையமுது, தமிழச்சியின் கத்தி, பெண்கள் விடுதலை. ஓகே. ஸோ பாரதிதாசனுடைய காலம்னு பாத்தீங்கன்னா அதையும் நோட் பண்ணிங்க, 1891 இருந்து 1964. அதுதான் அவருடைய வாழ்ந்த காலம். 1891 இருந்து 1964. இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ரைட்? ஸோ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாவேந்தர். அவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். ஓகே. பாவேந்தர் பாரதிதாசன், அவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். கீழ்கண்டவற்றில் தவறானவை என்னென்ன கொடுத்துருக்காங்க? வாழைக்கு வண்டியோட, கரும்புக்கு ஏரோட, வானம் பார்த்த பூமி நன்சை, நெல்லுக்கு நண்டோட. வாழைக்கு வண்டியோட, ஓகே கரெக்ட். கரும்புக்கு ஏரோட, ஓகே. நெல்லுக்கு நண்டோட, இது இடைவெளியை குறிக்கிறது. ஒரு நெல் எடுத்தீங்கன்னா ஒரு நாத்துக்கு இன்னொரு நாத்துக்கும் உள்ள இடைவெளி, ஒரு நண்டு தாராளமா நுழையிற மாதிரி இடைவெளி விட்டு நடணும் அப்படின்றது இந்த காலத்திலேயே வந்து அதுக்கு சிறப்பா ஒரு ஒரு கூட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நண்டோட அந்த அளவுக்கு ஸ்பேசிங் கொடுக்கணும், ஒரு நாத்துக்கு இன்னொரு நாத்துக்கு உள்ள இடைவெளி. அது மாதிரி ஒரு கரும்புக்கு இன்னொரு கரும்புக்கு நடுவில் ஒரு ஏர் ஓடணும், ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு நடுவில் ஒரு வண்டி ஓடணும். அந்த அளவுக்கு இடைவெளி கொடுத்து நட்டோம்னா அந்த விளைச்சல் மகசூல் நல்லா இருக்கும் அப்படின்றது முன்னோர்கள் கண்டுபிடித்த விவசாய தொழில்நுட்பம். இப்ப பாத்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி, இங்க நன்சைன்னு கொடுத்திருக்கிறாங்க. நன்சை என்பது நல்ல நீரோட்ட பகுதியை சார்ந்ததுதான். ஸோ நன்சையில தான் நாம நீர், இது நெல், கரும்பு இதெல்லாம் நாம விளைவிக்க முடியும். ஸோ நன்சை என்கிற நிலம் வந்து நல்ல நீர் பாய்ச்சல் உள்ள இடம், உள்ள நிலம். ரைட்டுங்களா? விவசாய நிலம். இந்த வானம் பார்த்த பூமின்றது புஞ்சை, புஞ்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ இங்க வந்து தவறான விஷயம்னு பாத்தீங்கன்னா இதுதான். ரைட்டுங்களா? ஸோ வானம் பார்த்த பூமி வந்து நஞ்சை கிடையாது, புஞ்சை. ரைட்? ஆன்சர் பார்க்கலாம். ஸோ வானம் பார்த்த பூமி என்பது நன்சை கிடையாது. ஸோ புன்சை நிலங்கள் வானம் பார்த்த பூமியாக மழையால் கிடைக்கும் நீரை கொண்டு சாகுபடி செய்யும் நிலம். ரைட்? அதுதான் நம்ம புஞ்சைன்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர்கள் பாத்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் வந்து புஞ்சை பயிர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நஞ்சை வந்து வேளாண்மை செய்யும் நிலங்களில் நல்ல நீர்ப்பாய்ச்சல் ஆதாரம் மிகுந்த நிலப்பகுதிகள் நன்சை என்ற சொல்லால் குறிக்கப்படுகின்றன. ஸோ கீழ்கண்டவற்றில் தவறானது பாத்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி நன்சை கிடையாது, புஞ்சை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சகவ்யம் பற்றி தவறானது
பஞ்சகவ்யம் பற்றி தவறானது. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் மோர், தயிர், பால், கோமயம். ஸோ பஞ்சகவ்யம் பற்றி தவறானது. ஆப்ஷன்ஸ்ல மோர், தயிர், பால், கோமயம். இதுல எது தவறான விஷயம்னு பார்க்கலாம். இதுல தவறான விஷயம்னு பாத்தீங்கன்னா மோர். ரைட்டுங்களா? பஞ்சகவ்யம் அல்லது பஞ்சகவ்யம் என்பது பசுவிலிருந்து கிடைக்கும் 5 பொருட்களால் உருவாக்கப்படும் ஒரு உயிரி நீர்ம கலவை. இது விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. எது இதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பசு மாட்டிலிருந்து வரும் அனைத்து பொருட்களிலும் தான் தயாரிக்கிறாங்க. கோமயம், சாணம், பால், தயிர், நெய். ரைட்டுங்களா? ஸோ மோர் இதுல சேரல. அதுக்கு பதிலா தயிர் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ கோமயம், சாணம், பால், தயிர், நெய் ஆக 5 பசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து இந்த பஞ்சகவ்யம் என்ற ஒரு கரைசல் தயாரிக்கப்பட்டு அது அது தெளிப்பு கரைசலாக அதை பயன்படுத்துறாங்க பயிர்கள் மேல. ஸோ அதை தெளிச்சோம்னா நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்குது அப்படின்றத விவசாயிகளை கண்டுபிடித்து அவர்களே உருவாக்கிய இந்த டெக்னிக் தான் இது பஞ்சகவ்யம் என்பது. ஸோ இது இயற்கை தெளிப்பு கரைசல். ரைட்டுங்களா? இதுல மோர் கிடையாது. மற்றபடி அதுல தயிர் சேர்ந்திருக்கு. ஸோ தயிர், நெய், பால், சாணம், கோமயம் இதை சேர்ந்த 5 பொருட்களால் உருவாக்கப்படுவதுதான் பஞ்சகவ்யம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் காலம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் காலம். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் 1815 ஏப்ரல் 6, 1876 பிப்ரவரி 1, 1808 பிப்ரவரி 1, 1875 ஏப்ரல் 6, 1815 ஏப்ரல் 6, 1876 பிப்ரவரி 2, 1821 மார்ச் 21, 1891 பிப்ரவரி 6. இதுல எது அவருடைய காலம்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர் காலம். ஸோ 1815 ஏப்ரல் 6லேருந்து 1876 பிப்ரவரி 1 வரைக்கும் அவருடைய வாழ்ந்த காலம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின் 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தென்மொழி பெரும்புலவர். ரெண்டு கூட்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருக்கேன். 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் அப்படின்னு கொடுத்து கீழே மீனாட்சி சுந்தரர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம், அதுக்கப்புறம் மற்ற கவிஞர்களும் ஒரு 3 கவிஞர்களை கொடுத்து மொத்தமா 4 கவிகளை கொடுத்து அதுல இருந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அது இல்லாம இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல தென்மொழி பெரும்புலவர் இவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பேர் இதையும் கேட்டிருக்கிறாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகே. ஸோ இவருடைய காலம் 1815 வருஷம் 1876. ரைட்டுங்களா? ஸோ ஏப்ரல் 6, 1815 ஏப்ரல் 6, 1876 பிப்ரவரி 1. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று 1. குற்றியலுகரம் சார்பெழுத்துக்களுள் 1. ஈற்று அயல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். குற்றியலுகரம் சார்பெழுத்துகளில் 1. ஈற்று அயல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா குற்றியலுகரம் வந்து சார்பெழுத்துக்கள்ல தான் வருது. ரைட்டுங்களா? ஸோ அதுல ஈற்று அயல் எழுத்து அந்த சீர்லையோ அந்த வார்த்தையிலையோ ஈற்று அயல் எழுத்துனா கடைசி, ஈற்று என்பது கடைசி, கடைசிக்கு முன்னாடி இருக்கிறதா ஈற்று அயல் எழுத்துன்னு சொல்றோம். அதை வச்சு 6 வகையா பிரிக்கிறாங்க குற்றியலுகரத்தை. ரைட்டுங்களா? ஸோ இந்த கூற்று கரெக்ட். அதுக்கு அடுத்தது காரணம் சொல்லிக்கிறாங்க. ஒரு சொல்லின் ஈற்றில் உகரமே உயிர்மை எழுத்து வரின் குற்றியலுகரம் எனப்படும். இது தவறான விஷயம். ஒரு சொல்லின் ஈற்றில் உகர உயிர்மை எழுத்து வரின் குற்றியலுகரம் எனப்படும். குற்றியலுகரம் என்பது அந்த ஒளி, ஊருடைய ஒளி குறைந்து ஒலிப்பது. ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக அதுதான் காரணம். இந்த காரணம் வந்து 6. இங்க இருக்கிற கூற்று வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா இதுல கூற்று ஏ சரி, ஆர் தவறு. ரைட்டுங்களா? நாம என்னென்ன ஆன்சரை பார்த்துடலாம். நாமக்கா இது கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் பிரகாரம் ஆன்சர் தான் பார்ப்போம். ஏ சரி, ஆர் தவறு. ரைட். மேலும் ஏக்கு ஆர் சரியான விளக்கம் உண்டு. ஓகே. ஸோ குற்றியலுகரம் 6 வகைப்படும். ஈற்று அயல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். சார்பு எழுத்துக்களில் 1. இது ரெண்டுமே கரெக்டான விஷயம். இந்த கடைசி அதுக்கு காரணம் சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம் கிடையாது. அடுத்த கேள்வி. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம், புறநானூறு, திரிகடுகம், நான்மணிக்கடிகை. சிலப்பதிகாரம், புறநானூறு, திரிகடுகம், நான்மணிக்கடிகை. எந்த கவிதை நூல்ல மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கு? பார்க்கலாம். சிலப்பதிகாரம். சோ சிலப்பதிகாரத்துல கடவுள் வாழ்த்தை எழுதியிருக்கிறாரு இளங்கோவடிகள். ரைட்டுங்களா? சோ முத அவரு ஆரம்பிச்சது இந்த வரியில தான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்ற மழையை போற்றித்தான், மழையை கடவுளாக வைத்து அதையே வைத்து கடவுள் வாழ்த்து பாடி
அதுக்கப்புறமா சிலப்பதிகாரத்தை இயற்றியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ சிலப்பதிகாரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரத்துக்கு நல்ல உரை எழுதியவர்னு பார்த்தீங்கன்னா அடியார்க்கு நல்லார். ரைட்? சிலப்பதிகாரத்துக்கு அருமையான உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார். இதனுடைய சிலப்பதிகாரத்துடைய சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், பொதுமை காப்பியம். எல்லாமே கேட்ட விஷயங்கள் கொஸ்டின் பேப்பர்ல. அதுக்கு அடுத்தது இரட்டை காப்பியங்கள்னு ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருக்கேன். அதுல ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரம் இரண்டுமே சேர்ந்து இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மணிமேகலை என்பது சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சி தான். ரைட்? அதனாலதான் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் எது? சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ல சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, மணிமேகலை. சோ சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் எது? சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, மணிமேகலை. மணிமேகலை. சோ சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. 13வது கேள்வி. பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர் சொற்கள் வினை சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன. நல்ல கவனிங்க. பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர் சொற்கள் வினை சொற்களை விட்டு நீங்காது. சோ பெயர் சொற்கள் வினை சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன. ஆப்ஷன்ல உரிச்சொல், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல். ரைட்? பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர் சொற்கள் வினை சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன. ஆப்ஷன்ல உரிச்சொல், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல். உரிச்சொல். உரிச்சொல் பாத்தீங்கன்னா அதனுடைய உருவு பாத்தீங்கன்னா சால, உரு, தவ, நனி, கடி இது எல்லாமே பெயர் சொல்லுடைய மதிப்பை கூட்டி சொல்வது. இப்போ ஒரு நகரம் பெரிய நகரமா இருந்ததுன்னா மாநகரம். சிறந்தது, ரொம்ப சிறந்ததுன்னா சால சிறந்தது. இப்படி பெயர் சொற்களுடைய தன்மையை கூட்டி மதிப்பு கூட்டி சொல்வதற்கு தான் இந்த உரிச்சொல் பயன்படுகிறது. இந்த உரிச்சொல்னு பாத்தீங்கன்னா உருவுகள் சால, உரு, தவ, நனி, கூர், கை. ரைட்டுங்களா? இது பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். ஆக இந்த கொடுக்கப்பட்ட விளக்கம் பாத்தீங்கன்னா உரிச்சொல்லுக்கே உரிய விளக்கம் அது. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். ரைட்? சோ பெயர் சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வரும். ரைட்? ஓகே. தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார்? தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். ஆப்ஷன்ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சேக்கிழார், உவேசா, குமரகுருபர். தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். ஆப்ஷன்ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சேக்கிழார், உவேசா, குமரகுருபர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவருடைய தல புராணம் பாத்தீங்கன்னா யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள். சோ அந்தாதி ஒரு 3 அந்தாதி இவர் பாடியிருக்கிறாரு. யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். அந்தாதின்னு பாத்தீங்கன்னா அந்த கடைசி சீரு ஒன்றி அமைகிறது. ரைட்டுங்களா? ஒரு சினிமா பாடல் கூட இருக்குது. 3 முடிச்சுல ஒரு பாட்டு இருக்கு. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள்னு முடிச்சதுல அதே நீரலைகள் அடுத்த சென்டென்ஸுக்கு முதல் சீரா அமையும், முதல் வார்த்தை அமையும். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டு நினைவலைகள்னு வரும். அப்புறம் அந்த அடுத்த சென்டென்ஸ்ல நினைவலைகள் ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி ஒரு வரியில இறுதி சீரு அதான் அந்தம்னு சொல்றோம். ரைட்டுங்களா? இறுதி என்பது அந்தம். சோ அந்தத்தில் முடிகின்ற சீரு அடுத்த வரியில முதல்ல வரும், ஆதி. சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அந்தாதின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? சோ இதுல நல்ல எக்ஸ்பர்ட்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இதுல எக்ஸ்பர்ட். சோ நல்ல தல புராணங்கள் பாடுவதில் சிறந்த வல்லவர். ரைட்டுங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதைதான் கையாண்டிருக்காரு கண்ணதாசன் அந்த பாடல்ல, வசந்த கால நதிகளில். ரைட். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ். இது இல்லாம அந்தாதி இல்லாம அவர் பாடுனது பாருங்க. மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் எல்லாம் நிறைய பாடி இருக்கிறார். ரைட். சோ இவர் ஆசானாக இருந்திருக்கிறாரு, குருவாக, ஆசிரியராக இருந்தார். யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உவேசாவுடைய ஆசிரியர் இவர் தான். அது இல்லாம தியாகராசர், குலாம் காதிர் நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள் தான். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க? கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இதுக்கு நாம இது பதிலு. இதுக்கு நாம வினா எடுக்கணும் ஆப்ஷன்ல இருந்து. இலக்கணமாக திகழ்ந்தார் யார்? இது கரெக்டா இல்ல, கோர்வையாக இல்ல. ஆக இது தவறு. நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? நட்புக்கு சிறந்த புலவர் யார்?
நட்பு என்பது யாது? இங்க கேட்டது இலக்கணமாக, நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டுறாங்க. சோ அப்படின்னா ஆரம்பிக்கும். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யாருன்னு தான் ஆரம்பிக்கணும். ரைட்டுங்களா? அநேகமா இதுதான் கரெக்டா இருக்கணும். வாங்க பார்க்கலாம். கரெக்ட். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். ஓகே. அறநூல்கள் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம், தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? அறநூல்கள் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? ஆப்ஷன்ல எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, வீரமாமுனிவர், ஜி.யு. போப்பு, கால்டுவெல். அறநூல்கள் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? ஆப்ஷன்ல எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, வீரமாமுனிவர், ஜி.யு. போப்பு, கால்டுவெல். ஜி.யு. போப். ஸோ ஜி.யு. போப் அவர்கள் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செய்யுள்கள், நீதி நூல்கள், நீதி நூல்கள் இருந்து எடுத்திருக்கிறார். நீதி நூல்கள் பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். ரைட்டுங்களா? 11 திருக்குறள், நாலடியாறு, பழமொழி 400, அது மாதிரி அந்த 11 கீழ்கணக்கு நூல் வரிசை எல்லாமே நாம நீதி நூல்கள் தான் சொல்றாங்க. ஸோ அந்த நீதி நூல்கள் இருந்து 600 செய்யுள்களை எடுத்து தேர்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் ரைட் என்னும் நூலாக தொகுத்து அதன் பாக்களுக்கு விளக்கம் கொடுத்துள்ளார். யாரு? ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ரைட். முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப் தான். ஸோ ஜி.யு. போப்பு தமிழ் பணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜி.யு. போப்பு சார்ந்த விஷயங்கள் தமிழ் பணியில தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டினாவது இருக்கும். 17வது கேள்வி பொறுத்துக. என்னென்ன கொடுத்துருக்காங்க? அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மன்னர் வீதி. அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மன்னர் வீதி. ஆப்போசிட்ல பொற்கடை வீதி. பொற்கடை வீதி இங்க பொன் வீதின்னு கொடுத்துருக்காங்க ஈல. ஆக பொன் வீதி என்பது பொற்கடை வீதி 1. அடுத்தது மன்னர் வாழும் வீதி. இங்க மன்னர் வீதின்னு இருக்குது லாஸ்ட்ல. ஸோ இது 2. மன்னர் வாழும் வீதி. அறுவை வீதி. அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி. ரைட். சிலப்பதிகாரத்துல குறிப்புகள் இருக்கு. ஸோ அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி 1 3. ஓகே. கூல வீதி என்பது தானியங்களை விற்கும் வீதி. இதுவும் சிலப்பதிகாரத்துல குறிப்பு இருக்குது. ஸோ இது 4. அப்ப 3 4 1 2 எங்க இருக்குது ஆப்ஷன்ல? 3 4 1 2. ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். மூணு நாலு ஒன்று 2. பொன்கடை வீதி, ரத்தினக்கடை வீதி, தானியம் விற்கும் கூல வீதி, துணி விற்கும் அறுவை வீதி. ஸோ பொன்கொடை வீதி, ரத்தினக்கடை வீதி இதெல்லாம் பொற்கடை வீதி. ரைட்டா? தானியம் விற்கும் வீதி கூல வீதின்னு சொல்றோம். துணி விற்கும் வீதி அறுவை வீதி. நாலங்காடி பகல் நேர சந்தை. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலங்காடினா என்னன்னு கேட்டுங்க. நாலங்காடி என்பது பகல் நேர சந்தை. அல்லங்காடி என்பது இரவு நேர சந்தை. ரைட். ஸோ அல்லு என்பது இரவு. ரைட்டுங்களா? நாள் என்பது பகல். அதனால நாலங்காடி, அல்லங்காடி. இல்லை, ஏன்னா இந்த வணிக குறிப்புகள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருக்கு. ரைட். 18வது கேள்வி. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர் யார்? ஆப்ஷன்ல அம்பேத்கர், காந்தியடிகள், ஈவே ராமசாமி, அண்ணாதுரை. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாய இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னு யார் சொன்னாங்க? ஆப்ஷன்ல அம்பேத்கர், காந்தியடிகள், ஈவே ராமசாமி, அண்ணாதுரை. ஆன்சர். அம்பேத்கர் கூறிய கூற்று அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர் அம்பேத்கர். வாக்கியங்களை கவனி. கூற்று. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினார். கொட்டேஷன் இருக்குதா பாருங்க. கொட்டேஷன் இருக்குது. ஆக இந்த கூற்று பாத்தீங்கன்னா பவானி காயத்ரியிடம் நேரடியாக கூறுகிறார். ரைட்டுங்களா? சோ நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினார். ரைட்டுங்களா? இதற்குரிய காரணம் சொல்றாங்க பாருங்க. ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது. ரைட்டுங்களா? அதாவது பவானி காயத்ரியிடம் கூறுவது. சோ ஒருவர் கூறியதை அப்படியே கூறியது. மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை. பாருங்க, மேற்கோள் கொட்டேஷன். ரைட். சோ ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது. 2வது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை. முன்னிலை பெயர்கள் இடம்பெறுவது.
முன்னிலை பெயர்கள் பாருங்க, பவானி யாரிடம் சொன்னார்? காயத்ரியிடம். ரைட்டுங்களா? இந்த 3 விஷயங்களும் இருந்ததுன்னா அது நேர்கூற்று. ரைட்? ஓகே, இது இரண்டுமே கரெக்ட். வாங்க ஆப்ஷன்ல பார்த்துடலாம். இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஓகே, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஓகே, பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க? சுவடி நூல். இது பொருந்தி இருக்கு. சுவடி என்பது நூலை குறிக்கக்கூடியது. வெய்யோன் திங்கள் கொஸ்டின் மார்க் போட்டுங்க. ஏன்னா வெய்யோன் என்பது சூரியனை, கதிரவனை குறிக்கக்கூடியது. சோ திங்கள் என்பது நிலவை குறிக்கக்கூடியது. ரைட்டுங்களா? அப்ப வெய்யோனுக்கு ஞாயிறுன்னு வந்திருக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கோம். அடுத்தது பார்க்கலாம். செட்டு சிக்கனம். ஓகே, இது கரெக்ட் தான். சிந்தை உள்ளம். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். சோ நாம குறித்து வைத்த அந்த கூற்று கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம். வெய்யோன் என்பது திங்கள் என்ற இணை தவறான இணையாகும். ரைட்டுங்களா? சோ வெண்யோன் என்றால் ஞாயிறு என்று பொருள்படும். சோ கதிரவனை குறிக்கக்கூடிய விஷயம் வெய்யோன். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன்ல நா வானமாமலை, சு சண்முக சுந்தரம், அன்னக்காமு சண்முக சுந்தரம். யார் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர்? நா வானமாமலை. சோ வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் நா வானமாமலை. நா வானமாமலை. ரைட்? இவருடைய மற்ற படைப்புகள் பார்த்தீங்கன்னா தமிழர் வரலாறும் பண்பாடும், தமிழர் நாட்டு பாடல்கள், உயிரின் தோற்றம், முத்துப்பட்டன் கதை. இது எல்லாமே நா வானமாமலையின் படைப்புகளாகும். இங்க வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் நா வானமாமலை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெரும்பானாட்டுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர். 2 நூல்களுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ரைட்டுங்களா? சோ பெரும்பானாட்டு படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர். ரெண்டுமே 10 பாட்டுல வருது. இது ரெண்டுமே ஒரே ஆசிரியர், ஒரே கவிஞர் தான் எழுதியிருக்கிறாரு. ஆப்ஷன்ல கடியலூர் உருத்திரங்கண்ணார், தொண்டமான் இளந்திரையன், முடத்தாம கண்ணியார், நக்கீரர் கொடுத்திருக்காங்க. அதுல யார் இது ரெண்டுத்தையும் எழுதுறது? பெரும்பானாட்டுப்படை, பட்டினப்பாலை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் இந்த 2 கவிதை நூல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த 2 நூல்களுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா பெரும்பானாட்டுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் ஒரு சங்ககால புலவர். 10 பாட்டில் உள்ள பெரும்பானாட்டுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். சங்க நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். அந்த 10 பாட்டுல இந்த 2 நூல்கள் பெரும்பானாட்டுப்படை, பட்டினப்பாலை இருக்குது. இந்த 2 நூலுமே எழுதினவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 23வது கேள்வி. உடம்பிடை தோன்றிட்டு ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். உடம்பிடை தோன்றிட்டு ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யாரு? இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கம்பர், வால்மீகி. யாருன்னு பார்த்துடலாம். உடம்பிடை தோன்றிட்டு ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். தொடரை கூறியவர் கம்பர். ஓகே, இந்த தொடரை கூறியவர் கம்பர். பண்டை தமிழகத்தில் அறுவை சிகிச்சை முறை இருந்ததை பற்றி கூறும் கம்பரின் கூற்றாகும். ரைட்டா? பண்டை தமிழகத்தில் அறுவை சிகிச்சை முறை பற்றி கூறும் மற்றொரு நூல் மணிமேகலை. மணிமேகலை பாத்தீங்கன்னா அதுல சுகமதியினுடைய தந்தை குடல் சரிந்த குடலை சரி செஞ்சிருப்பார். ரைட்டுங்களா? சமணத்துறவி. சோ அந்த கூற்று அறுவை சிகிச்சை முறையில் தான் செஞ்சிருப்பாங்க. அது மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. சோ அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை முறை இருந்தது. 2 நூல் குறிப்பிட்டிருக்கு. ஒண்ணு கம்பர் உடைய கூற்று, இன்னொன்னு மணிமேகலையில் இருக்கிற இந்த கூற்று. சோ அறுவை சிகிச்சை முறை இருந்ததை பற்றி கூறும் மற்றொரு நூல் மணிமேகலை. இங்க எழுதியிருக்கிறது கம்பர். உடம்பிடை தோன்றிட்டு ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வார். இத்தொடரை கூறியவர் கம்பர். 24வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழில் பேசுதல் தமிழ் அறிந்தாரிடம் தமிழர் தகுதிமிகு பண்பாகும். தமிழில் பேசுதல் தமிழ் அறிந்தாரிடம் தமிழர் தகுதிமிகு பண்பாகும். ஓகே, தமிழ் அறிந்தாரிடம் தமிழர் தகுதிமிகு பண்பாகும் தமிழில் பேசுதல். இது தவறு. தகுதிமிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் தமிழ் அறிந்தாரிடம் தமிழர். தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும்.
இது கரெக்டானது, இது தவறு. ஏன்னா இது வாக்கிய வகையில மாறி போயிருக்கு. சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தவில்லை. அந்த ஆவுல இருக்கிறது. இது மூன்றுமே வந்து டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. எதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கரெக்ட். லாஸ்ட்ல இருக்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். சரியான ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க சொற்களை. ரைட்டுங்களா? தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். தமிழர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துடணும், யார் பேசுறாங்கன்ட்டு. ஸோ தமிழர் வந்து தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். ரைட். பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலிலை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ல ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, குமரகுருபரர், பகழிக்கூத்தர். பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலை செய்த முதல் ஆசிரியர். ஆப்ஷன்ல ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, குமரகுருபரர், பகழிக்கூத்தர். முதல் ஆசிரியர் கேட்கிறாங்க. பிள்ளை தமிழ்ல முதல் ஆசிரியர்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். சோ முதல் பிள்ளை தமிழ் எழுதுறது அவர் தான் போடுறது. பிள்ளை தமிழ் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகும். கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தர் எழுதிய குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், இதுதான் முதல் பிள்ளை தமிழ் தமிழ் இலக்கியத்துல. ரைட்டுங்களா? ஸோ இங்க பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். அந்த நூல் வந்து குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ். இது எப்ப எழுதிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்கிறார். இதுவே பிள்ளைத்தமிழில் முதல் இலக்கியமாகும். அடுத்தது, கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஒரு எழுத்து ஒரு மொழியில சே சோலை, சோ சிவப்பு, கா மதில், மா விலங்கு. எது சரியானது? அப்ப இதுல ஒன்றுதான் சரியானது கொடுத்திருக்கிறார். ரைட்டுங்களா? சோ சே சோலை, சோ சிவப்பு, கா மதில், மா விலங்கு. இதுல எது கரெக்டானது? நன்னூல் விளக்கப்படி 42 எழுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில வருது. இந்த 42ல படிச்சுட்டா ஏதாவது ஒரு கொஸ்டின் அதுல கண்டிப்பா உண்டு, ஒரு எழுத்து ஒரு மொழியில. ரைட்டுங்களா? ஸோ இங்க கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து மா விலங்கு, இதுதான் கரெக்டானது. மீதி எல்லாம் தவறானது. சே என்பது காளை மாடு சிவப்பை குறிக்கக்கூடியது. சே. ரைட்டுங்களா? அதனால இங்க கொடுத்த சோலை தவறு. அதே மாதிரி சோ என்பது மதில் அரணை குறிக்கக்கூடியது. ஆக சிவப்பு என்பது இங்க தவறான விஷயம். கா, காத்தல் சோலை. ரைட்டுங்களா? அது மதில் கிடையாது. ஸோ கா என்பது காத்தல் சோலையை குறிக்கக்கூடியது. மா விலங்கு அழகு மேன்மை. ரைட்டுங்களா? மா என்பது விலங்கை குறிக்கக்கூடியது. ஓகே. ஔவையாரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஔவையாரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஔவையார் சங்ககால புலவர். ஓகே. அதியமானின் நண்பர். ஓகே. பெண் கவிஞர்களில் அதிகமான பாடலை பாடியவர். பெண் கவிஞர்களில் அதிகமான பாடலை பாடியவர் ஔவையார் தான். ஸோ 3 கூற்றுகளுமே கரெக்ட் தான். பார்க்கலாம் வாங்க. கரெக்ட் தான். 3 கூற்றுமே கரெக்ட். ஒரு அதியமானின் நண்பர், அது ஒரு கொஸ்டின்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஔவையார் சங்ககால புலவர். அதுக்கப்புறம் வந்து பெண் கவிஞர்களில் அதிகமான பாடலை பாடியவர் ஔவையார் தான். அதியமானின் அரண்மனையில் ஔவையார் நீண்ட காலம் தங்கியிருந்தார். அப்போது தொண்டைமான் அதியமான் இருவருக்கும் நடக்க வந்த போரை தடுத்து நிறுத்தினார். அதனால ஒரு அதியமானுடைய ஃப்ரெண்டு ஔவையார். கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல்: ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, கொய்யாக்கனி. இதுல கொய்யாக்கனி என்பது டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, கொய்யாக்கனி. இதுல எது கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் பாத்தீங்கன்னா கொய்யாக்கனியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். கொய்யாக்கனி தான். ஸோ கொய்யாக்கனியை இயற்றியவர் பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகே. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் கொய்யாக்கனி. மற்றபடி ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, இது 3 நூல்களுமே வந்து கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய நூல்கள். ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இயற்கை வங்கூழ், வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட அந்த வங்கூழுடைய பொருள் கேட்கிறாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு. அதனுடைய பொருள் 4 ஆப்ஷன்ல 4 கொடுத்துருக்காங்க. இதுல எது நிலமா, நீரா, காற்றா, நெருப்பா? இயற்கை வங்கூழ் ஆற்ற. அநேகமா ஆட்ட என்பது இருக்கிறதுனால அநேகமா காற்றா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். காற்று தான் கரெக்டான விஷயம். ஸோ காற்று என்பதுதான் வந்து வங்கூழ். இது உள்ள கவிதை பார்த்தீங்கன்னா, அகநானூறுல ஒரு பாடல் இருக்குது. உலகு கிளர்ந்தன்ன ஒரு கெழு வங்கம், உலகு கிளர்ந்தன்ன ஒரு கெழு வங்கம், புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல, இரவும் எல்லையும் அசைவு இன்றியாக, விரைசெலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட.
கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. அகநானூர்ல உள்ள ஒரு பாடல், அருமையான பாடல், ரைட்டுங்களா? சோ இது கலக்கரை விளக்கத்தை குறித்த பாடல். இது கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒள்ளெறி, கலக்கரை விளக்கத்தை குறிப்பது. மருங்கு அறிந்து ஒய்ய, 8 தொகை நூல்கள், அதுல அகநானூறு. இந்த அகநானூர்ல வர்ற பாடல் இது. இதை இயற்றியவர் மருதன் இளநாகனார், ரைட்டுங்களா? இந்த பாடலை இயற்றியவர் மருதன் இளநாகனார். இந்த பாடல் அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த அகநானூருடைய சிறப்பு பேர் கேட்டுக்கிறாங்க, நெடுந்தொகை 400. ஓகே, 30வது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? 4 பேர் கொடுத்திருக்கிறாங்க. நச்சர், திருமலையர், அடியார்க்கு நல்லார், தாமத்தர். நச்சர் உரை எழுதியிருக்கிறார், திருமலையார் உரை எழுதியிருக்கிறார், அடியார்க்கு நல்லார் இவர் எழுதின மாதிரி தெரியல, பார்க்கலாம். தாமத்தர் இவர் எழுதியிருக்கிறாரு. அநேகமா இதுதான். அடியார்க்கு நல்லார் என்பவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. மற்றபடி நச்சர், திருமலையர், தாமத்தர் இவங்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. ரைட். அடியார்க்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கிறார், ரைட்டா? சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் தான் அடியார்க்கு நல்லார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈற்று அயலடி சிந்தடி பெற்று வரும் பா. ஈற்று அயலடி, ஈறு என்பது கடைசி, அதுக்கு முன்னாடி இருக்கிற அடி. ஸோ இப்போ 4 அடி இருக்குது 4 அடியார்ல, அதுல 4வது அடியை விட்டுட்டு 3வது அடி, அதான் 4வது அடி ஈற்றடி, அதுக்கு முன்னாடி அடி ஈற்று அயலடின்னும் போது அது 3வது அடி. அது சிந்தடி பெற்று வரும் பா வகை எது? ரைட்டுங்களா? ஸோ ஈற்று அயலடி சிந்தடி பெற்று வரும் பா வகை எது? ஆப்ஷன்ல நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா தான் இருக்கணும், நான் படிச்ச மாதிரி இருக்குது. நேரிசை ஆசிரியப்பா தான் கரெக்டா இருக்கணும். வாங்க பார்க்கலாம். ஈற்று அயலடி சிந்தடி பெற்று வரும் பா, நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா தான் அந்த ஈற்று அயலடி சிந்தடி பெற்று வரும் பா நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்று அயலடி கடைசி அடிக்கு முதலடி 3 சீர்களால் வருவதாகும். 3 சீர்களால் ஆகிய அடிக்கு சிந்தடி என்று பெயராகும். யூஸ்வலா 4 சீர் இருக்குன்னா 3 சீர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதை சிந்தடின்னு சொல்றோம். ஸோ ஈற்று அயலடி கடைசி வரைக்கும் முன்னாடி இருக்கிற வரி அது சிந்தடி பெற்று வரும் பாவன்னு பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். தர்மத்தை குறிக்கிறது, தர்மம் செய்வதை குறிக்கிறது. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதுக்குரிய கேள்வியை எடுக்கணும் நாம. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? அநேகமா இதே கரெக்டா இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது, பெற்றதை வழங்கி ஏன் வாழ வேண்டும்? பெருங்குணம் எப்போது வரும்? இதுவும் தவறுதான். பெறுவது எது? சப்ஜெக்ட் எல்லாமே பெறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுதல் இன்பம், ரைட்ல? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்டா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ரைட். அடுத்த கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல? தினம், நாள், கரெக்ட். நெருநல் நேற்று, நெருநல் நேற்று, ஓகே இதுவும் கரெக்ட் தான். நெருநல் நேற்று. சலவர் நல்லவர், கொஸ்டின் மார்க் போட்டு வைங்க. சலவர் என்பது பகைவரை குறிக்கக்கூடியது, பார்க்கலாம். நாட் பகவர், தீயவர்னு கூட சொல்லலாம் சலவர். சலவரை சாரால் இனிதே அப்படின்றது இனியவை 40ல ஒரு வரி படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். சலவரை சாரா விடுதல் இனிதே, ரைட்ல? அது மாதிரி இருக்கும். ஸோ மாறன் மன்மதன், இது கரெக்ட். மாறனை மன்மதன், மன்மதனுக்குரிய வார்த்தை மாறன், ரைட்டுங்களா? ஸோ இங்க சலவர் தான் இதுக்கு உரிய விடையாக இருக்கும். இதுதான் பொருந்தாத இணை. வாங்க பார்க்கலாம். சலவரை சாரா விடுதல் இனிதே, இனியவை 40 வருது, ரைட். சலவர் என்பது தீயவர், வஞ்சகர், சரிங்களா? சலவரை சாரா விடுதல் இனிதே, இனியவை 40 ஆசிரியர் புரிஞ்சாங்க, கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஞ்சி கடக்கும் பெருமழைக்கு தாங்காது என்ற பாடல் எழுதியவர். பிஞ்சி கடக்கும் பெருமழைக்கு தாங்காது என்ற பாடல் எழுதியவர் திரிகூடராச பக்கவீரர். இவர் குற்றாலப்புறம் எழுதுனது, அதனால இவர் எழுதிருக்க மாட்டார் இந்த பாடலை. பிஞ்சு கிடைக்கும் பெருமழைக்கு தாங்காது தாராபாரதி, தாராபாரதி எழுதிருக்கல. உடுமலை நாராயண கவி, இவரும் எழுதின மாதிரி தெரியல. அழகிய சொக்கநாத புலவர், சமச்சீர் புத்தகத்துல இந்த கவிதை இருக்குது. பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது,
அழகிய சொக்கநாத புலவர் இயற்றிய பாடல் இது. வாங்க பார்க்கலாம். அழகிய சொக்கநாத புலவர் இயற்றிய பாடல். பிஞ்சி கிடக்கும் பெருமழைக்கு தாங்காதே, பிஞ்சி கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, மிஞ்சி அதனுள் வெயில் ஒழுகும், தஞ்சம் என்றோர் கேட்டது அருள், முத்து சுவாமி துரை ராசேந்திரா கேள், கோட்டு மரம் பீட்டல் குடை. ரைட்டுங்களா? சோ அழகிய சொக்கநாத புலவருடைய பாடல். 35வது கேள்வி, வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அருமையான குரல், அருமையான பொருள். ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு திருக்குறள்ல, திருவள்ளுவர் இந்த குரல்ல. சோ இதனுடைய வேர்ச்சொல் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதனுடைய வேர்ச்சொல்னு பாத்தீங்கன்னா இத்தனை வார்த்தைக்கும் 7 வார்த்தை மொத்தம் இருக்குது. இந்த 7 வார்த்தையில இந்த விடற்க விட்டுட்டோம்னா மீதி இருக்கிற வார்த்தைக்கு ஒரே வேர்ச்சொல் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பற்று. பற்று வேர்ச்சொல் எப்போதுமே ஒரு ஏவல் சொல்லாதான் இருக்கும். ரைட்டா? வாங்க பாத்துக்கலாம். பற்று. சோ பற்று என்பது வேர்ச்சொல். அந்த 6 வார்த்தைக்கும் ஒரே வேர்ச்சொல் பற்று. ரைட்டுங்களா? மற்ற இலக்கண குறிப்புகளும் தெரிஞ்சுக்கலாம். பற்றுக, பற்றுக என்பது வியங்கோல் வினைமுற்று. பற்றற்றான் எதிர்மறை வினைமுற்று. பற்றி ஒரு வினை சொல்லோடு தான் முடியும். பற்றி வந்தான், அது மாதிரி பற்றி விட்டான். அதனால பற்றி என்பது வினை எச்சம். ரைட்டா? வினை எச்சம். அடுத்த கேள்வி, செழுங்கடி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? செழுங்கடி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? ஆப்ஷன்ல செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீஞ்சுவை. இல்ல, இது தவறானது. செழும் கூட்டல் கனி கூட்டல் தீஞ்சுவை, இதுவும் தவறு. செழும் கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை, இதுவும் தவறு. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை, இப்படி 4 வார்த்தைகளாக பிரியும். செழுங்கனி தீஞ்சுவை. படிக்கும் போதே நம்ம 4 வார்த்தையை நாம கிளீனா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? சோ செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை, இதுதான் கரெக்டா இருக்கும். இது எப்படி புரிஞ்சிருக்குன்னு இந்த தனித்தனி வார்த்தைகள் எப்படி செழுங்கனி தீஞ்சுவையா மாறிச்சு பாருங்க. இதுல கொஞ்சம் இலக்கணம் இருக்கு. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. இப்ப செங்கனி, அந்த செழுங்கனின்றது இல்லைங்களா, அதை பிரிச்சோம்னு வச்சுங்க, செழுமை கூட்டல் கனி ஆகும். ரைட்டுங்களா? இது பண்பு பெயர் புணர்ச்சி. மை விகுதி வந்திருக்கு இல்லைங்களா, இது பண்பு பெயர் புணர்ச்சி. இது எப்படி மை விகுதி கெட்டு செழு என்றானது? ரைட்டுங்களா? அது பாத்தீங்கன்னா ஈறு போதல் விதிப்படி, ஈறு போதல்னா கடைசி எழுத்து, ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு செழு கூட்டல் கனி என்றானது. ரைட்டுங்களா? அப்புறம் இனமிகள் விதிப்படி வருமொழியின் முதல் எழுத்திற்கு இனமான தாவுடைய, அதுதான் வருமொழியினுடைய வருமொழின்னு பாத்தீங்கன்னா கா, அந்த கனின்னு வருது இல்லைங்களா, அது கா. அந்த காவுடைய இணை எழுத்துன்னு பாத்தீங்கன்னா இங்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. காவுக்கு எப்போது இனமான எழுத்துன்னு பாத்தீங்கன்னா இங்கு. சோ செழு கூட்டல் கனி, இது ரெண்டும் சேரும் போது செழுங்கனி, அந்த இணை எழுத்து முதல் எழுத்திற்கு முன்னாடி வரும். ரைட்டுங்களா? கனி, கனியில முதல் எழுத்து கா, அந்த காவுடைய இணை எழுத்து பாத்தீங்கன்னா இங்கு. சோ அது சேருது. அப்ப செழுங்கனி என்றானது. ரைட்டுங்களா? இப்ப தீம் சுவை எடுத்துங்க. தீம் சுவையில என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எப்படி தீஞ்சுவையானதுன்னு பார்க்க போறீங்க. சோ தீம் சுவையில மெய்யீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதிப்படி வருமொழி, வருமொழினாவே சுவை. இங்க அதுல முதலில் வந்த வல்லினம் கசட தப்பறல சா இருக்கு இல்லைங்களா, சோ அது சு. அந்த சு வல்லினம் வருது இல்லைங்களா, சோ முதலில் வந்த வல்லினத்திற்கு சு இனமான நகரம் வரும். சூடைய இனம் எழுத்துன்னு பாத்தீங்கன்னா நகரம். ரைட்டுங்களா? அதனுடைய மெய்யெழுத்து இஞ்சி. ரைட்டுங்களா? நகரத்துடைய மெய்யெழுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி. இது உயிர்மை எழுத்து. ஞா என்பது உயிர்மை, அதனுடைய மெய்யெழுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி. சோ அது சேரும். ஏன்னா சூனுடைய இணை எழுத்து ஞா, புள்ளி வச்சோம்னா இஞ்சின்னு ஆகுது. சோ தீஞ்சுவை என்றானது. ரைட்டா? இப்ப கிளீனா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். செழும் கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை எப்படி செழுங்கனி தீஞ்சுவை ஆனது. எவ்வளவு இலக்கணம் இருக்கு பாருங்க. மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுவர் யார்? மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன்ல வள்ளலார், அயோத்திதாச பண்டிதர், முத்துராமலிங்கர், பெரியார். மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன்ல வள்ளலார், அயோத்திதாச பண்டிதர், முத்துராமலிங்கர், பெரியார்.
முத்துராமலிங்கர். சோ மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கருடைய சிறப்பு பேர்லாம் பாத்தீங்கன்னா வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமார்க்கம், இந்து புத்து சமய மேதை எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியும் கேட்கப்பட்ட கேள்விதான். மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார்? அப்படி குறிப்பிட்டவர் முத்துராமலிங்கர். அவருடைய சிறப்பு பெயர்கள் வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமார்க்கம், இந்து புத்து சமய மேதை. கீழ்கண்டவற்றுள் கூட்டுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க. முதல் கூட்டு என்னது? சித்தர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தார்கள். ஓகே, சித்தர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தார்கள். கரெக்டான கூட்டு. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் பாம்பாட்டி சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தர் என்பதுதான் ராங்கு. இது பாத்தீங்கன்னா அது கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். இங்க கொடுக்கப்பட்டது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 சரி 2 தவறு. இதுலயே வந்துருக்கு ஃபர்ஸ்ட்லயே. ரைட்டுங்களா? சித்தர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தார்கள். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். இங்க கொடுக்கப்பட்ட பாம்பாட்டி சித்தர் தவறு. அதனால 1 சரி 2 தவறு. கரெக்ட். ஓகே. சோ கடுவெளி சித்தர் என்பவர் சூனியத்தை தியானித்து சித்தி பெற்றதால் அவ்வாறு அழைக்கப்பட்டார். கடுவெளி என்றால் வெட்டவெளி என்று பொருள் தரும். ரைட்டுங்களா? கடுவெளி என்றால் வெட்டவெளி என்பதை குறிக்கும். இது கேட்ட கேள்விங்க. கடுவெளியுடைய பொருள் கடுவெளி என்றால் வெட்டவெளி. முடிகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல். முடிகினன். முடிக்கினன் என்பது தொடங்கினன் அர்த்தம். ரைட்டுங்களா? இங்க செலுத்தினான். இது எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. முடிக்கினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல். இங்க செலுத்தினான். இது தவறு. நிறுத்தினான். அனைவரும் இதுதான் கரெக்டா இருக்கும். வளைத்தான். இது தவறு. முறித்தான். தவறு. சோ முடிக்கினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல். முடுக்கி விடுறது. மாடை முடுக்கி விடப்பா வேகமா போட்டு சொல்றாங்கல்ல. சோ செலுத்துதல். அது அதனுடைய எதிர்ச்சொல்னு பாத்தீங்கன்னா நிறுத்துதல். நிறுத்தினான் என்பதுதான் கரெக்ட். வாங்க பார்க்கலாம். சோ கரெக்டா நிறுத்தினான். ஓகே. முடிக்கினான் என்பதற்கு செலுத்தினான் என்பது பொருளாகும். எனவே நிறுத்தினான் என்பது எதிர்ச்சொல்லாகும். ஓகே. வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார்? வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார்? ஆப்ஷன்ல சேரன், பல்லவன், சோழன், பாண்டியன். சேர, சோழ, பல்லவ, பாண்டியர். இதுல யார் வந்து வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னர்? பாண்டியன். வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னர் வந்து பாண்டியர். முத்தொள்ளாயிரம் என்ற நூல் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி புகழ்ந்து பாடுவதா? ரைட்டுங்களா? அதுல அந்த நூல்ல முத்தொள்ளாயிரத்துல பாண்டிய மன்னன் சிறப்பை குறித்து இந்த வரி அமைந்திருக்கிறது. பாண்டிய மன்னன் சிறப்பு. நெருங்கி அமைந்த நிலை போன்ற வடிவிலான வேலை உடைய பாண்டிய மன்னனின் யானையானது பகை மன்னரின் அகன்ற மார்பினை ஓலையாக கொண்டு தன் கூறிய தங்கத்தனை எழுத்தாணியாக்கி செல்வம் நிலைத்த உலகமெல்லாம் எம் பாண்டியருக்கு உரியது என எழுதியது. ரைட்? ரொம்ப அருமையான கற்பனை தான். சோ வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே. ஒரு யானை வந்து தந்தத்தால எதிரியுடைய மார்பு, பகை மன்னருடைய மார்புல எழுதியிருக்கு. என்னன்னு? செல்வம் நிலைத்த உலகம் எல்லாம் எம் பாண்டியருக்கே உரியது. அதான் வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே. பாண்டிய மன்னனுடைய சிறப்பை கூறுவது முத்தொள்ளாயிரத்துல. ரைட்? சரியானவற்றை காண்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? நீ கூட்டல் ஐ நின்னை. கரெக்ட். நீ கூட்டல் ஐ நின்னை. நீ கூட்டல் அது நினது. கரெக்ட். நீ கூட்டல் அது கரெக்ட். நினது. நீ கூட்டல் ஆள். நீ ஆள். கொஸ்டின் மார்க் போடுவீங்க. நீ கூட்டல் கு. நீ கு. இது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது முதல்ல இருக்கிற 2 கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வாங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ல 2 3 சரி, 1 2 சரி, 3 4 சரி, 4 சரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அநேகமா இதுதான் வந்து கரெக்டா இருக்கும். 1 2 சரி. கரெக்ட். 1 2 தான் சரி. நீ கூட்டல் ஐ நின்னை உன்னை. நீ கூட்டல் அது நினது உனது. நீ கூட்டல் ஆள். நின்னால் உன்னால். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நீயாள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. நீ கூட்டல் கு. நினக்கு உனக்கு. ரைட்டா? ஸோ அதுவும் தவறு. 42வது கேள்வி. வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது. வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம், நாட்டுப்புற பாடல்கள், மணிமேகலை, சங்க இலக்கிய நூல்கள். வாய்மொழி இலக்கியம், அதாவது எழுதப்படாத இலக்கியம். ரைட்டுங்களா? வாய்மொழி இலக்கியம்னாங்க
சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட இலக்கியம், மணிமேகலை, சங்க இலக்கிய நூல்கள் இது எல்லாமே வாய்மொழி இலக்கியம் கிடையாது. ஏன்னா எழுதப்பட்ட நூல்கள் இதெல்லாம். வாய்மொழி இலக்கியம் வந்து எழுதப்படாத இலக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் தான் இது கரெக்டான ஆன்சரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் தான் எழுதப்படாத வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். ஓகே, அடுத்தது தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ல 4, 5, 3, 2 தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? வாங்க பார்த்துக்கலாம். தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். ரைட்டா? தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். பாத்தீங்கன்னா இலக்கண வகையில 4ஆ பிரியுது, இலக்கிய வகையில 4ஆ பிரியுது சொல். ரைட்டுங்களா? தமிழ் சொல் வந்து இலக்கண வகையில் 4ஆ பிரியுது, இலக்கிய வகையில 4ஆ பிரியுது. இலக்கண வகையில பிரியறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ரைட்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே பெயர் சொல்லு பாத்தீங்கன்னா அது வந்து 6ஆ பிரியுது. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினப்பெயர், தொழிற்பெயர். ரைட்டுங்களா? அந்த தொழிற்பெயர் வந்து கடைசியில 3ஆ பிரியுது. விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ரைட்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா மற்ற கொஸ்டினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அது இல்லாம இலக்கிய வகையில 4ஆ பிரியுது சொல்லு. இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் அப்படின்ட்டு இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ சொல் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்ப இந்த பெயர் சொல்லு, வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அந்த பெயர் சொல்லுடைய வகை, அதனுடைய விளக்கம், அதுக்கான எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தொழிற்பெயர் வந்து 3ஆ பிரியுது. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ரைட்டுங்களா? அதே மாதிரி இலக்கிய வகையில 4ஆ பிரியுது. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். நிச்சயம் 2 கொஸ்டின் உண்டுங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். பொருந்தாதவை: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குயில் பாட்டு, எதிர்பாராத முத்தம். நல்லா கவனிங்க. பாண்டியன் பரிசு கேட்ட கேள்வி பொருந்தாதது. 4 கொடுத்து அதுல 1 பொருந்தாதது இருக்கு. அது எதுன்னு கேக்குறாங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசன் எழுதினது. அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தான் எழுதியது. அந்த அழகின் சிரிப்பு எழுதினாலேயே பாரதிதாசனுக்கு இயற்கை கவிஞர்னு ஒரு சிறப்பு பேர் உண்டு. குயில் பாட்டு இது பாரதிதாசன் எழுதல. யார் எழுதியிருக்கிறா? பாரதியார். பாரதியார் எழுதின பாடல் குயில் பாட்டு. ரைட்டுங்களா? எதிர்பாராத முத்தம் பாரதிதாசன் எழுதுனது. இங்க பொருந்தாதன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? வாங்க பார்க்கலாம். ரைட். குயில் பாட்டு பாரதியார் எழுதியது, சுப்பிரமணிய பாரதி. ஸோ இன்னொரு சுப்பிரமணிய பாரதியுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா தமிழின் நவீன கவிஞர்களில் முதன்மையானவர். இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருக்கேன். தமிழ்ல வந்து நவீன கவிஞர்களில் முதன்மையானவராக கருதப்படுவர் யார் அப்படின்னு ஆப்ஷன்ல பாரதியார் கொடுத்து கேட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? எல்லாம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூல்கள், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, எதிர்பாராத முத்தம். ரைட்? ஸோ குயில் பாட்டு பாரதியார் எழுதியது. அடுத்த கேள்வி: தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும். தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். புறநானூறு, இசையமுது, நாலடியார், குற்றால குறவஞ்சி. நல்லா கவனிங்க இந்த பாடலுடைய வரிய. தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் என்ற எளிய தமிழில் இடம்பெற்ற இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. புறநானூறு சங்க தமிழ்ல இருக்கும், சங்ககால தமிழ்ல இருக்கும். அதனால இது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல நீதி நூல்கள்ல ஒன்று. அதனால இதுவும் வர்றதுக்கு ஏன்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளா புரியுது. ரொம்ப எளிய தமிழ்ல எழுதியிருக்கிற இந்த கவிதை வரிகள். குற்றால குறவஞ்சி இது வந்து குறைத்தி பாடின மலைவளம். அது வந்து இங்க அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாங்க எதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இசையமுது. தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் இசையமுது. இதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரதிதாசனுடைய காலம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல 29/4/1891 முதல் 28/4/1964 வரை, 28/4/1891 முதல் 21/4/1964 வரை, 29/4/1891 முதல் 21/4/1964 வரை, 28/4/1891 முதல் 28/4/1964 வரை. எது கரெக்ட்? இருபத்தி 29/4/1891 இது அவருடைய பிறந்த நாள். 21/4/1964. இந்த 2 வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அதே ஏப்ரல் மாசத்துல அவர் மறைந்திருக்கிறார்.
இது ஒரு கீ பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1891, 1964, ரைட்டா? இதுதான் அவருடைய காலம். இவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்பரத்தினம். புதுச்சேரி கவிஞர். புதுச்சேரி கவிஞர், புதுவையில் பிறந்தவர். பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. பொருந்தாத தொடர் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? கலம்பகம் 18 உறுப்புகள், சிற்றிலக்கியங்கள் 96, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள். பிள்ளைத்தமிழ் 10 பருவம் தெரியும், இதுல சந்தேகமே கிடையாது. பரணி 100 தாழிசைகள். பரணி 100 தாழிசைகள். நமக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் வந்து பிள்ளைத்தமிழ் 10 பருவம் இருக்கு. கலம்பகம் 18 உறுப்புகளா, சிற்றிலக்கியங்கள் 96, பரணி 100 தாழிசைகளா? இதுல எது மூணுல ஏதாவது ஒண்ணு பொருந்தாததா இருக்கும். வாங்க பார்க்கலாம். பரணி இதுதான் பொருந்தாத விஷயம். 100 தாழிசைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா? பரணி வந்து 2 அடி தாழிசையில் தான் பாடப்படுவது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. பரணி பாடப்படுவது 2 அடி தாழிசை. ஸோ 100 அடி தாழிசை கிடையாதுங்க, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இங்க ராங்கான விஷயம். மற்றபடி கலம்பகம் வந்து 18 உறுப்புகள், சிற்றிலக்கியங்கள் 96. இதுல 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். கலம்பகம் 18 உறுப்புகள், சிற்றிலக்கியங்கள் 96. ஸோ இந்த கேள்விக்கு பொருந்தாத தொடர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு. பரணி வந்து 100 தாழிசைகள். இது வந்து ராங்கான ஆன்சர், ரைட்டுங்களா? அப்ப பாடப்படுவது எந்த தாழிசைன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி தாழிசை தான் கரெக்டான விஷயம், ரைட்டா? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சரு பரணி 100 தாழிசைகள். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அது தவறான விஷயம். ஸோ இங்க பொருந்தாத தொடர் வந்து பார்த்தீங்கன்னா பரணி 100 தாழிசை கிடையாது, பரணி 2 அடி தாழிசை. அடுத்தது பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியது. ஸோ பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இது ராமலிங்க அடிகள் கிடையாது. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே. பெண்களே சமூகத்தின் கண்கள், சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம். வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, இதான் ரொம்ப ஃபெமிலியர். ஸோ இங்க பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இது ஜி.யு. போப், ரைட்டுங்களா? அவருடைய அவர் புதைத்த இடத்துல அவரு சமாதியில எழுத சொன்ன வரிகள், நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று எனது சமாதியில எழுதுங்க அப்படின்னு அதை எழுதி வச்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று அவருடைய ஜி.யு. போப் அவருடைய சமாதியில எழுதப்பட்ட வாக்கியம் இது. ஏன்னா அவர் விரும்பிய வாக்கியம். இந்த வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே என்பது ராமலிங்க அடிகளார் கூற்று. அநேகமா பெண்களே சமூகத்தின் கண்கள், சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம். பெண்களே சமூகத்தின் கண்கள் வரும்போது பெரியாரா இருக்கலாம். சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம். வாங்க அப்படி கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். நம்ம சொன்னது கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம். கரெக்ட். வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, இதுதான் ராமலிங்க அடிகளார் கூற்று. ஓகே, நெக்ஸ்ட். பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக. பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக. இங்க மார்பு, அதாவது வந்து குற்றியலுகரம்னா அந்த உகரம் வந்து அவருடைய ஒலி அளவை விட கம்மியா இருக்கும், ரைட்டுங்களா? இப்ப மார்பு, வரகு, மடு, மாசு. குற்றியலுகரம் அல்லாத சொல். இப்ப பாத்தீங்கன்னா மார்பு, அந்த பூ என்பது குறைந்து ஒலிக்கிறது, ரைட்டுங்களா? இது கரெக்டுங்க, குற்றியலுகரம் உள்ள சொல்லு. வரகு, இதுவும் கரெக்ட். கூவுடைய ஒலி அளவு கம்மி வரகுல. மடு, இதுவும் கரெக்ட். ஆனா மாசு, இந்த சு நீண்டு ஒலிக்குது பாருங்க, அதனுடைய முழு அளவா அந்த மாத்திரை அளவு நீண்டு ஒலிப்பது பாருங்க, மாசு. ஸோ இது குறைந்து ஒலிக்கல, இது கரெக்டா ஒலிக்குது. அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு குற்றியலுகரம் அல்லாத சொல், ரைட்டுங்களா? இது மூன்றுமே வந்து குற்றியலுகரம் உள்ள சொல், மார்பு, வரகு, மடு. இங்க மாசு, சு என்பது நீண்டு ஒலிப்பது, அதனால குற்றியலுகரம் அல்லாத சொல்னு பாத்தீங்கன்னா மாசு. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். இந்த பதிவுக்கான கடைசி கேள்வி, அடிவரையறை அறிந்து சரியான விடையை குறிப்பிடுக. அடிவரையறை அறிந்து சரியான விடையை குறிப்பிடுக. ஆப்ஷன்ல 1 வந்து 3 to 6, 2 வந்து 4 to 8, 9 to 12 மூணாவது ஆப்ஷன், நாலாவது ஆப்ஷன் 13ல இருந்து 31. இது அடிவரையறை. அதாவது 3 அடியில இருந்து 6 அடி வரைக்கும் இருக்கிற நூல், 4 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் இருக்கிற நூல், 9ல இருந்து 12 அடி வரைக்கும் இருக்கிற நூல், 13ல இருந்து 31 அடி வரை இருக்கிற நூல். இந்த ஆர்டர்ல எது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல கரெக்டா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, இதே ஆர்டர் இருக்கணும். இப்போ ஐங்குறு நூறுனா 3ல இருந்து 6 அடி இருக்கணும், குறுந்தொகைனா 4ல இருந்து 8 அடி, நற்றினா 9ல இருந்து 12 அடி,
அகநானூறுனா 13ல இருந்து 31 அடி. இந்த ஆர்டர்ல இருக்கணும் இது. அது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி அகநானூறு 3ல இருந்து 6, நற்றிணை 4ல இருந்து 8. இது எந்த ஆர்டர் கரெக்ட், எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இந்த ஆர்டர்ல இருக்கிற மாதிரி 3ல இருந்து 6, 4ல இருந்து 8, 9ல இருந்து 12, 13ல இருந்து 31 அடி. ரைட்டுங்களா? இந்த அடி வரிய வரையறையில இருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. அந்த ஆன்சரே பார்த்துடலாம். முக்கியமான கேள்விதான் இது. ஸோ அடி வரையறை தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ ஐங்குறு 100 பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 6 அடி இருக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 8 அடி. ரைட்? 9ல இருந்து 12 அடி உள்ள நூல் வந்து நற்றிணை. 13ல இருந்து 31 அடி உள்ளது அகநானூறு. ரைட்டுங்களா? ஸோ ஐங்குறு 100 3ல இருந்து 6 அடி, ஐங்குறு 100 3ல இருந்து 6 அடி, குறுந்தொகை 4ல இருந்து 8 அடி, நற்றிணை 9ல இருந்து 12 அடி, அகநானூறு 13ல இருந்து 31 அடி. தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓகே, இந்த கேள்வியோட இந்த பதிவு முடிந்தது. இப்போ அடுத்த பதிவை நீங்க பார்க்க விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ இதனுடைய அடுத்த வீடியோ, அடுத்த 50 கேள்விகளுக்கான வீடியோ எல்லாமே அனைத்துமே முக்கியமான கேள்விகள், தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளாக இங்கு தொகுக்கப்பட்டு, அதுதான் நீங்களே அட்டன் பண்ற டெஸ்ட் மாதிரி இங்க கொடுத்துருக்குறோம். ஒரு ஆன்சருக்கு ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஆன்சரை மைண்ட்ல நோட் பண்ணி செக் பண்ணுங்க. 50 கேள்விகள்ல ஒரு 40+ எடுத்தீங்கன்னாவே நீங்க நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். நமது அடுத்த பதிவேற்றத்துல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.